ஓம் சாந்தி. 29/10/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அமரும் போதும் எழும் போதும் புத்தியில் ஞானத்தின் துள்ளல் இருக்க வேண்டும். அப்போது அளவற்ற குஷியில் இருப்பீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் யாருடைய சகவாசத்தில் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும்? பதில்: யாருடைய புத்தியில் தந்தையின் நினைவு நிலையாக இருப்பதில்லையோ, புத்தி இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதோ, அவர்களுடைய சகவாசத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அவர்களை தொடாமல் அமர வேண்டும். ஏனென்றால் நினைவில் இல்லாமல் இருப்பவர்கள் வாயுமண்டலத்தை கெடுத்து விடுகிறார்கள். 2வது கேள்வி: மனிதர்களுக்கு பச்சாத்தாபம் எப்பொழுது ஏற்படுகிறது? இவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் சுயம் பகவான் என்று தெரிய வரும்போது அவர்களுடைய முகம் விளறி போய்விடும். மேலும் நாம் தவறு செய்துவிட்டோம், படிக்கவில்லை என்று பச்சாத்தாபம் படுவார்கள். அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், இப்பொழுது நினைவு யாத்திரையின் பற்றி குழந்தைகள் நன்றாக புரிந்திருக்கிறீர்கள். இது ஹட்டயோகத்தின் யாத்திரை கிடையாது, இதுதான் நினைவின் யாத்திரை. ஆகையால் இந்த யாத்திரை செய்வதற்கு அல்லது நினைவில் இருப்பதற்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. தந்தையை நினைக்க வேண்டும். இதில் என்ன கஷ்டம் இருக்கிறது அப்படின்னு பாபா கேட்குறார். ஆனால் நம்ம கிளாஸில் அமர்ந்திருக்கும் பொழுது முறைப்படி தான் அமர வேண்டும். அதாவது எதற்காக பாபா சொல்கிறார் என்றால், எப்படி வேணாலும் உட்காருங்க, எங்கே வேணாலும் உட்காருங்க, ஆனால் நினைக்கிறதுக்கு இந்த இடம் அந்த இடம் இப்படி அப்படின்றலாம் அவசியம் இல்லை. ஆனாலும் நம்ம எல்லாரும் கிளாஸில் உட்கார்ந்துருக்கும் பொழுது அது நியமப்படி கரெக்டாக உட்காரணும். நீங்கள் தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீர்கள். ஆகையால் இங்கு குழந்தைகளுக்கு பாலனை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த பாலனை? இந்த பாலனையில் அழியாத ஞான ரத்னங்களின் பொக்கிஷங்கள் கிடைத்து கொண்டிருக்கிறது. மீண்டும் பாபா சொல்கிறார், பாபாவை நினைவு செய்வதில் எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் மாயா புத்தி யோகத்தை துண்டித்து விடுகிறது. மற்றபடி நீங்கள் எங்கே வேணாலும் அமரலாம். நினைவிற்கும் அமர்வதற்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. சில குழந்தைகள் ஹட்டியோகிகள் போல பிடிவாதமாக 3 மணி நேரம் அல்லது 4 மணி நேரம் ஒரே இடத்துல அமர்ந்து பாபா நினைவில் இருப்பாங்க. சிலரெல்லாம் இரவு முழுவதும் அமர்ந்து யோகா செய்வாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், அதாவது யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் பட்டி நடந்தது. 14 வருஷம் எல்லாருமே சரண்டர் ஆயிட்டாங்க. சரண்டர் ஆகி அமர்ந்து யோகா பண்ணாங்க. அப்போ அவங்க மணிக்கணக்காக உட்காந்து யோகா பண்ணாங்க. அது வேறு விஷயம் அப்படின்றார் பாபா. ஆனால் உங்களுக்கு வேலை விவகாரங்கள் எல்லாம் இருக்குதானே, இல்லறத்தில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் இல்லறத்தில் இருங்க, வேலைகளையும் பாருங்கள். ஆனால் அதே நேரத்தில் வேலைகள் செய்து கொண்டே பாபாவின் நினைவில் இருப்பதற்கு பயிற்சி பண்ணுங்க அப்படின்றார். அதாவது இன்றைக்கி பாபா ஒரு இடத்தில் அமர்ந்து செய்யணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு குடும்பம் இருக்குது, வேலைகள் இருக்குது, செய்ய வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ இருக்குது. அதனால் இந்த பயிற்சி நீங்கள் செய்யலாம். இதுலேயும் நம்ம நிரந்தரமாக நினைவில் இருப்போம் என்று சொல்லிட முடியாது. வேலை செய்யும் பொழுது அந்த ஃபுல்லாக பாபா நினைவில் தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த நிலை அடைவதற்கு கூட நேரம் எடுத்துக்கும். அதுபோல் நிரந்தரமான நினைவு இருந்தது அப்படின்னா இந்நேரத்துக்கு கர்மாதீத்த நிலையில் அடைஞ்சிருக்கணும் அப்படின்றார் பாபா. அதாவது பாபா எப்பொழுதுமே பேலன்ஸில் இருக்கதா சொல்லி கொடுக்குறார். நீங்கள் யோகாவே பண்ணலை அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து யோகா பண்ணணும். அப்போ தான் விகர்மம் விநாசம் ஆகும் அப்படின்னு சொல்வார். டூ மச் அமர்ந்தபடியே யோகா பண்ணிகிட்டு இருந்தால் உங்களுக்கு குடும்பம் இல்லையா, வேலை இல்லையா, இது போல் உட்காந்துட்டே யோகா பண்ணக்கூடாது அப்படின்னு பேலன்ஸில் கொண்டு வரார். பாபா புரிய வைக்கிறார், குழந்தைகளே, ட்ராமா பிளான் படி இன்னும் கொஞ்சம் காலம்தான் இருக்கிறது. அதனால் அதுக்குள்ளே முயற்சி செய்யணும். உலகத்தில் அமைதி வேணும், அமைதியை நிலைநாட்டணும் அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் அமைதி எப்பொழுது இருந்தது, எப்படி இருந்ததுன்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அமைதி அந்த சொர்க்கத்தில், பாரடைஸ் அல்லது ஹெவனில் இருந்தது.
புதிய உலகம் பாரதம் பாரடைஸாக இருந்தது. அந்த உலகத்தில் அமைதி இருந்தது. இந்த விஷயங்கள் எல்லாம் மனிதர்களுடைய புத்தியில் இல்லை, அவங்க புரிஞ்சுக்கல. அவங்களுடைய புத்தியில் இறைவன் சர்வ வியாபி, கல்பத்தின் ஆயுள் இன்னும் பல லட்ச ஆண்டுகள் இருக்கிறது என்ற விஷயங்கள் இருக்கிறதுனால கல்லு புத்தியுடையவர்களாக இருக்கிறாங்க. ஆகையில் இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்க முடியல. இருந்தாலும் ட்ராமா பிளான் படி பாபா முயற்சி செய்ய வைத்து கொண்டே இருப்பார். குழந்தைகளுக்கு தெரியும் இந்த உலகம் கண்டிப்பாக அழியும் என்று. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக தான் பாபா வந்திருக்கிறார், இதுவும் தெரியும். ஆகையால் இது சந்தோஷமான விஷயம் இல்லையா அப்படின்றார் பாபா. யாராவது ஒரு பெரிய எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ குஷி இருக்கும். அதுபோல் பாபா சொல்கிறார், நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா இது போன்ற தேவதைகளாக மாற போகிறீங்க. அப்போ அதை நினச்சி நீங்கள் குஷியில் இருக்கணும். எல்லாத்துக்கும் ஆதாரம் படிப்பு தான். எல்லையற்ற தந்தையிடம் என்ன ஞானம் இருக்கிறதோ அது இப்பொழுது உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். பாபாவின் மகிமைகள் செய்யும் பொழுது அவர் நாலெட்ஜ்ஃபுல் ஞானக்கடல், பிளிஸ்ஃபுல் ஆனந்தக்கடல், அனைத்து பொக்கிஷங்களிலும் ஃபுல் என்றுதான் மகிமை செய்கிறார்கள். ஆகையால் அவர் இப்பொழுது உங்களை செல்வந்தர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். கேட்குறார் பாபா, உங்களை இவ்வளவு செல்வந்தர்களாக யார் மாற்ற முடியும்? இதுவும் உங்களுக்கு தெரியும். எதற்காக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீர்கள் என்று, ஆஸ்தி அடைவதற்காக. இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க, யாருக்காவது நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் பணம் இருக்காது, பணத்தினுடைய பற்றாக்குறை இருக்கும். பணம் இல்லாமல் அவங்க எப்படி சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஆனால் வைகுண்டத்தில் உங்களிடம் செல்வமும் இருக்கும், அதே நேரத்தில் ஆரோக்கியமும் இருக்கும். இது எதற்காக சொல்கிறார் பாபா அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கெல்லாம் ஒரு போதை இருக்கும். நம்மக்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கே, இவ்வளோ ஃபேக்ட்ரிஸ் இருக்குது, அதனால் நாங்கள் ரொம்ப செல்வந்தர்கள் அப்படிலாம் ஒரு போதை இருக்கும். ஆனால் பாபா சொல்கிறார், எல்லாம் இருக்குதான், சரீரத்தை விட்டால் எல்லாம் முடிஞ்சிடும். ஆனால் உங்களுக்கு தெரியும், பாபா நமக்கு 21 பிறவிகளுக்கு எவ்வளவு பொக்கிஷங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்று. நமக்கு கொடுக்குறார் பாபா, ஆனால் அவர் அந்த பொக்கிஷங்களுக்கு அதிபதி ஆக மாட்டார். குழந்தைகளை தான் அதிபதிகளாக மாற்றுறார். ஆகையால் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் அமைதி தந்தையை தவிர, காட் ஃபாதர் தவிர வேறு யாரும் ஸ்தாபனை செய்ய முடியாது. அடுத்தது பாபா, சக்கரத்தினுடைய ஞானம் உங்களுக்குள்ளே நிரம்பி இருக்குது. ஆகையால் பிறருக்கும் சொல்லணும், இந்த ரகசியம், சக்கரத்தினுடைய ரகசியத்தை சொல்லணும். அதை சொல்வதற்கு படங்கள் வேணும். சின்ன சின்ன படங்கள் காட்டி சொன்னால், பாபா சொல்கிறார், சின்ன சின்னதாக படங்களை உருவாக்குறாங்க, அது என்ன பொம்மைகள் போல். அதனால் பாபாவுக்கு அது பிடிக்கிறதில்ல. பாபாவுக்கு பெரிய பெரிய படங்களை மாட்டி தான் புரிய வைக்கணும், அதுதான் பிடிக்குது. ஏன்னா பெரிய பெரிய படங்கள் மாட்டும் பொழுது தூரத்தில் இருந்து அதை படித்து புரிஞ்சுக்குவாங்க. மனிதர்களுடைய கவனம் போகும் அந்த பக்கம். அதனால் பெரிய பெரிய ஹோர்டிங்ஸ் போல் சிருஷ்டி சக்கரத்தை, அந்த சிருஷ்டி சக்கர படத்தை வைக்கணுன்றார். அதில் தெளிவாக 5000 ஆண்டுகள் கண்ணுக்கு படணும், எல்லாமே எழுத்து மூலமாக கூட புரிய வைக்கணும் அப்படின்றார். அதில் அந்த 5000 ஆண்டுகளுடைய கணக்கு கூட ரொம்ப தெளிவாக இருக்கணும் அப்படின்றார். பெரிய எழுத்துக்களாக இருந்தால் பாபா நல்லதுன்ற தூரத்தில் இருந்து அவங்க பார்த்து படிப்பாங்க. அடுத்தது பாபா சொல்கிறார், அமரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் நடக்கும் போதும் உள்ளுக்குள்ள ஞானம் சொட்டி கொண்டே இருக்கணும். சொட்டு சொட்டாக ஒரு பாயிண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கணும். தந்தை நமக்கு இந்த படிப்பை சொல்லி கொடுத்து தேவதைகளாக மாற்ற வந்திருக்கிறார் என்று நினைத்து குஷியில் இருக்க வேண்டும். உங்களையே கேட்டுக்கொள்ளுங்கள், எனக்கு அளவற்ற குஷி இருக்கிறதா? பாபாவை அவ்வளவு நினைவு செய்கிறேனா? சக்கரத்தினுடைய நாலேஜ் புத்தியில் இருக்கிறதா? ஏன்னா சக்கரத்தினுடைய நாலேஜும் நமக்கு ரொம்ப முக்கியம். பாபாவை நினைக்கிறோம், தேவதையாக மாறுறோம், அது ஓகே. இந்த கால சக்கரத்தில் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படின்றதும் புரியணும். அப்போ தான் முயற்சி செய்ய முடியும். அதனால் பாபா இந்த விஷயங்களெல்லாம் நினைத்து குஷியில் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். பாபா சொல்கிறார், என்னை நினையுங்கள் மற்றும் குஷியில் இருங்கள். உங்களுக்கு படிப்பித்து கொண்டு இருக்கக்கூடியவர் யார் என்று நினச்சி பாருங்க அப்படின்றார். அப்போ குஷி இருக்கும். அடுத்தது பாபா சொல்கிறார், ட்ராமா பிளான் படி
குழந்தைகளாகிய நீங்கள் எவ்வளவு சேவை செய்து பிரஜைகளை உருவாக்குறீங்களோ அவ்வளவு நன்மை நடக்கும். அவர்களுடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரெயினில் கூட நிறைய சேவை செய்யலாம். இந்த ஒரு சின்ன பேட்ஜ் மூலமாக நீங்கள் எவ்வளோ சேவை செய்யலாம். அந்த சிறிய பேட்ஜுக்குள்ளே எவ்வளோ ஞானம் அடங்கி இருக்கிறது. ஏன் பாபா சேவை செய்ய சொல்கிறார் என்றால், உலகத்தில் எல்லாருடைய மனநிலையும் இப்பொழுது எப்படி இருக்குது என்று பாருங்கள். மனதினுடைய சக்தி ஒரே அடியாக குறைந்து விட்டிருக்கிறது. ஆத்மாவின் சக்தி தீர்ந்து போயிருக்கிறது. ஆகையால் பாபா சொல்கிறார், தூய்மையாகுங்கள், அப்பொழுது சொர்க்கத்திற்கு எஜமானர்கள் ஆகிவிடுவீர்கள். ஆனாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. பாபாவை நினையுங்கள், அப்பொழுது அவருடைய உதவி கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறும். அடுத்தது பாபா சொல்கிறார், இங்கு ஒரு இடத்தில் அமர்ந்து ஒன்றாக அமர்ந்தும் யோகா செய்யலாம், அல்லது தனித்தனியாக ஒரு மலை மீது போய் கூட யோகா செய்யலாம். அதுவும் நல்லதாக இருக்கும். சத்தியுகத்தில் நீங்கள் எப்பொழுதுமே குஷியில் டான்ஸ் ஆடிட்டே இருப்பீங்க. ஆகையால் இந்த பழைய உலகத்தின் எந்த பொருளின் மீது உங்களுக்கு மனம் ஈடுபடக்கூடாது. பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருக்கணும். அதாவது இன்றைக்கி பாபா அழகாக சொல்கிறார், சில நேரங்களில் கண்கள் திறந்திருக்கும், ஆனால் தூக்க களத்தில் இருப்பாங்க. அந்த தூக்கத்தினுடைய போதை இருக்கும் பொழுது அவங்க எதையுமே பார்க்க முடியாது. கண்ணு திறந்திருந்தாலும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது போன்ற ஒரு நிலை வேணும். கண்ணு திறந்திருக்கு, இந்த உலகத்தினுடைய பொருட்களை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஆனாலும் அதன் மீது புத்தி போகக்கூடாது, மனம் போகக்கூடாது. இந்த ஒரு நிலை அடைய வேண்டும். ஆனால் அதற்கு தைரியம் வேண்டும், துணிவு வேண்டும் அப்படின்றார். மற்றபடி இன்றைக்கி பாபா முக்கியமாக ஹட்யோகிகள் போல அமர்ந்து நம்ம யோகா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடும் போதும், பருகும் போதும், வேலைகள் செய்து கொண்டிருக்கும் போதும் கூட பாபாவை நினைவு செய்யுங்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், குழந்தைகளே, தவறுகள் செய்யாதீர்கள். பாபா உங்களை அழகான மலர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். ஆகையால் உழைக்கணும் தானே, தன் மீது இரக்கம் காட்டிக்கொள்ள வேண்டும். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த உலகத்தின் எந்த ஒரு பொருளின் மீதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. பார்த்தாலும் பார்க்காத நிலையில் இருக்க வேண்டும். கண்கள் திறந்திருந்தாலும் தூக்கத்தின் போதை இருக்கும், அப்பொழுது எதையும் பார்க்க முடியாது. அதுபோலவே குஷியின் போதை ஏறி இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், அனைத்தும் தூய்மையின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. ஆகையால் தூய்மை இல்லாதவர்களின் அங்கம் நம் மீது படாமல் இருப்பதில் கவனமாக இருக்க வேண்டும். இனிமையான தந்தை மற்றும் இனிமையான ராஜ்யத்தை தவிர வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. வரதானம், சேவையின் மூலம் பலனை அடையக்கூடிய அனைத்து எல்லைக்கு உட்பட்ட விருப்பங்களிலிருந்து விடுபட்டு சதா நிரம்பியவர் மற்றும் சமமானவர் ஆகுங்கள். சேவையின் அர்த்தமே பலன் அடைவதாகும். ஒருவேளை செய்கிற சேவை திருப்தி அளிக்கவில்லை என்றால், அத்திருப்தியாக்கினால் அது சேவை கிடையாது. இப்படிப்பட்ட சேவையை நீங்கள் விட்டுவிடலாம். அதாவது அதிருப்தி அளிக்கக்கூடிய சேவை, நான் சேவையும் செய்தேன் ஆனால் டிஸ்டர்ப் ஆகிட்டேன், எனக்கு அது திருப்தி அளிக்கலைன்னா அந்த மாதிரி சேவையை நீங்கள் செய்யாமலே இருக்கலாம். ஆனால் திருப்தியை மட்டும் விட்டுடாதீங்க. எப்படி சரீரத்தினால் திருப்தியாக இருக்கக்கூடியவங்க சந்தோஷமாக இருப்பாங்க, நான் அழகாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன், ஏதோ ஒன்று அவங்களுக்கு திருப்தி இருக்குது அப்படின்னா அது சந்தோஷம் கொடுக்குது. அதுபோல் மனதினால் திருப்தியாக இருக்கக்கூடியவர்கள் கூட சந்தோஷமாக இருப்பாங்க. நிறைவினால் ஏற்படக்கூடிய சந்தோஷம் திருப்தியின் அடையாளம். திருப்தியான ஆத்மாவிற்கு எந்த விதமான எல்லைக்கு உட்பட்ட இச்சைகள், பேர், புகழ் அல்லது தீர்வு கிடைக்க வேண்டும், வசதி வாய்ப்புகள் அல்லது சாதனங்கள் வேண்டும் என்ற பசி இருக்காது. அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட அனைத்து விருப்பங்களிலிருந்து விடுபட்டு சதா நிரம்பியவராகவும் மற்றும் சமமானவராகவும் இருப்பார்கள்.
ஸ்லோகன்: உண்மையான மனதுடன் சுயநலம் இல்லாமல் சேவையில் முன்னேறுவது என்றால் புண்ணியத்தின் கணக்கு சேமிப்பாகுவது ஆகும். ஓம் சாந்தி.